காலத்துல ஏற்பட்ட கடுமையான வெப்பத்தால காடு மொத்தமும் தீக்கு இரையாகி அழிஞ்சு போயிடுச்சு. அந்த காட்டுல வாழ்ந்த பறவைங்க எல்லாரும் வேற காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் அந்த காட்டுல வாழ்ந்த மீனுக்குருவியும் பக்கத்து காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சான். அங்க போன மீனுக்குருவி காட்டுல இருக்கிற உயரமான ஒரு மரத்துல தனக்குன்னு ஒரு கூடு அமைச்சு அந்த கூட்டுல வாழ்ந்துட்டு வந்தா. அந்த காட்டை சுத்தி கிடைக்கிற தானியங்களையும் பழங்களையும் சாப்பிட்டுட்டு மீனுக்குருவி ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தா. இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுல கோடை காலம் முடிஞ்சு பருவமழைக்கான காத்து வீச ஆரம்பிச்சிச்சு. என்ன இது, பயங்கரமா காத்து வீசுதே, இப்படியே போனா நம்மளோட கூடு இந்த மழைக்கு தாங்காது. அதுக்குள்ள நாம எப்படியாச்சும் நமக்கு சொந்தமா ஒரு வீட கட்டியாகணும். இப்படி யோசிச்ச மீனுக்குருவி அன்னைக்கு ராத்திரி பயத்தோடயே தூங்க ஆரம்பிச்சிச்சு. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் மீனுக்குருவி தனக்கு சொந்தமா ஒரு வீடு கட்டுறதுக்காக இந்த மரக்குச்சிகளை தேடி காடு முழுக்க பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு வழியா மீனுக்குருவிக்கு தான் கூடு கட்டுறதுக்கு தேவையான மரக்குச்சிகள் கிடைச்சிச்சு. அதை எடுத்துட்டு வந்து மீனுக்குருவி தனக்குன்னு சொந்தமா ஒரு வீடு கட்டுற வேலைய ஆரம்பிச்சிச்சு. இப்படியே மீனுக்குருவி எடுத்துட்டு வந்த விறகு கட்டைகளை வச்சு ராத்திரி பகலா கடுமையா உழைச்சி மீனுக்குருவி தனக்குன்னு சொந்தமா ஒரு அழகான வீட்டையும் கட்டி முடிச்சிச்சு. 2-3 நாள்ல மழைக்காலம் ஆரம்பிச்சிடும். நாம அதுக்கு முன்னாலேயே உணவு பொருட்களை சேகரிச்சு வைக்கணும். அப்பதான் நம்ம குழந்தை வெளியில வரும்போது அவ பசியார சாப்பிட முடியும். அப்படி யோசிச்ச மீனுக்குருவி மழைக்காலத்துல தனக்கும் தன் குழந்தைக்கும் தேவையான உணவத்தை காடு முழுக்க அலைய ஆரம்பிச்சிச்சு. ஒரு வழியா சுவையான பழங்களையும் தானியங்களையும் மீனுக்குருவி சேகரிச்சிச்சு. வெயில் அரிச்சிட்டு இருந்த காட்டுல திடீர்னு கருமேகங்கள் சூழ்ந்து மழை வர்றதுக்கான அறிகுறி தென்பட ஆரம்பிச்சிச்சு. ஒரு என்ன இது, 3 நாளைக்கு அப்புறம் தானே மழை வரும்னு சொன்னாங்க, ஆனா இப்பவே மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு நாம வேற கூடு இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறோம். ஆமா காதுஜி, இப்படி முன்னாடியே மழை வரும்னு தெரியாம போயிடுச்சு. இருந்தா நாம எங்க அம்மா வீட்டுக்காச்சும் போய் தங்கி இருக்கலாம். சரி வாங்க, இப்படியே மழையில நனைஞ்சா ஒரு பிரயோஜனமே இல்லை, யாருக்கிட்டனா உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டுல மழையில பறக்க ஆரம்பிச்சாங்க. போற வழியில ஒரு அழகான வீட்டை பார்த்த காகங்கள் 2 பேரும் அந்த இடத்துலயே ஒரு மரக்கிளையில வந்து அமர்ந்தாங்க. அதுஜி, அங்க பாருங்க, காட்டுல ஏதோ ஒரு பறவை புதுசா கூடு கட்டி இருக்கு. கண்டிப்பா அது நம்மளுக்கு உதவி பண்ணும். வாங்க, அதுகிட்ட போய் நாம உதவி கேட்கலாம். இப்படி யோசிச்ச காகங்கள் 2 பேரும் அந்த வீட்டு கதவை போய் தட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா வீட்டு கதவு திறந்தே இருந்ததால காகங்கள் வீட்டுக்குள்ள போய் ரொம்பவே சந்தோஷமா அங்க மழைக்கு ஒதுங்கினாங்க. காலுஜி, இந்த வீடு ரொம்பவே அழகா இருக்கு, நாம இந்த வீட்லயே தங்கிட்டா என்ன? கோரி, நீ சொல்றதும் சரிதான் கோரி, எனக்கும் இந்த வீட்டை விட்டு போக மனசே வரல. இந்த மாதிரி காகங்கள் பேசிட்டு இருக்கும் போது மீனுக்குருவி அவ வீட்டுக்கு வந்தா. ரொம்ப நேரமா அவ வீட்டு ஜன்னல் பக்கம் நின்று கதவை திறக்க சொல்லி கெஞ்சினா. காலுஜி, அந்த ஜன்னல் ஓரமா ஒரு பறவை நின்று கதவை தட்டுதில்ல, அந்த பறவையோட வீடு தான் இதுன்னு நினைக்கிறேன். அதை பார்த்தா வெளியூர் பறவை மாதிரி இருக்கு, நாம அதை ஈஸியா ஏமாத்தி இந்த வீட்டை நாமளே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி காகங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ள திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. பாவம், எவ்வளோ கத்தியும் வீட்டு கதவை திறக்காததுனால மீனுக்குருவி ராத்திரி முழுக்க மழையில நினைஞ்சபடியே வெளியிலேயே நின்றுட்டு இருந்தா. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சிச்சு. மீனுக்குருவிக்கு கதவு திறக்காததால மீனுக்குருவி ரொம்பவே அழுகையோட பக்கத்து வீட்டுல வாழ்ற மிட்டு கிளிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னுச்சு. மீனு, நீ நினைக்கிற மாதிரி அந்த காகங்கள் சாதாரண காகங்கள் இல்ல. என்ன மிட்டு சொல்ற? அப்படின்னா அந்த காகங்கள் என்னோட வீடை ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டாங்களா? எனக்கு என்னோட வீடு திரும்ப கிடைக்காதா அப்படின்னு சொல்லி மீனு ரொம்பவே அழ ஆரம்பிச்சா. மீனு, நீ அழாத, வா, நாம இப்பவே போய் நாட்டாமை கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லலாம். கண்டிப்பா அவர் ஒரு நல்ல தீர்வு தருவாரு. இப்படி சொன்ன மெட்டுக்கிளி நாட்டாமை கிட்ட போயிட்டு பஞ்சாயத்தையும் கூட்டணுச்சு. பஞ்சாயத்துக்கு வந்த காகங்கள் 2 பேரும் மீனுக்குருவியோட வீட தன்னோட வீடு அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து தலைவர்கிட்ட முறையிட்டாங்க. மீனுக்குருவியும் அதோட விவாதத்தை எடுத்து வச்சுச்சு. காட்டுல வாழ்ற மத்த பறவைங்க எல்லாம் இந்த காகங்கள் இப்படிதான் பண்ணும் அப்படின்னு மனசுக்குள்ள தோணுனாலும் காகங்களை பகிரங்கமா எதிர்க்க முடியாம யாரு பக்கமும் பேசாம அமைதியா நின்னாங்க. காகங்களும் இந்த வீட்டை நாங்க ரொம்பவே சிரமப்பட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட தரப்ப சொன்னாங்க. இது 2த்தையும் கேட்ட நாட்டாமைக்கு என்ன செய்யறதுன்னே புரியாம ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருந்தவர் இதுக்கு எப்படி ஒரு தீர்ப்பை சொல்றது அப்படின்னு புரியாம ரொம்பவே மனசு குழப்பத்தோட இருந்தாரு. ஒரு வழியா கொஞ்ச நேரம் அமைதியா யோசிச்ச அவரு இப்படி பேச ஆரம்பிச்சாரு.
இங்க பாருங்க பறவைங்களா, நீங்க 2 பேரும் சொல்றதும் ஒண்ணு போலவே உண்மை மாதிரியே தோணுது. இங்க பாருங்கப்பா, நானும் எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டேன். ஆனா இந்த வீடு யாரோடதுன்னு என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல. இந்த ஒரு வீட்டை வச்சு நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு நிக்கிறதும் பாக்குறதுக்கு நல்லா இல்ல. இதனால காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களுமே பாதிக்கப்படுறாங்க. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். அந்த வீட்டை எரிச்சிட்டோம்னா யாருக்குமே எந்த பாதிப்புமே இல்லை, நீங்களும் சண்டை போட்டுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை எரிக்கிறதுக்காக மத்த பறவைங்களையும் கூப்பிட்டுட்டு நாட்டாமக்கார பறவை அந்த வீட்டு பக்கத்துல போனுச்சு. வீட்டை எரிக்க சொல்லி தன்னோட உதவியால் கையில ஒரு தீப்பந்தத்தையும் கொடுத்து அனுப்புனுச்சு. கோரி, இப்போ இந்த வீடு யாருக்குமே கிடைக்காம எரிய போகுது. எரியட்டும் காதுஜி, நல்லா எரியட்டும். நம்மள பஞ்சாயத்து வரைக்கும் இழுத்து நம்ம மானத்தை வாங்கணுச்சுல அந்த குருவி, அந்த குருவிக்கு இந்த வீடே இருக்கக்கூடாது. ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான் கோரி. அரசரி, இந்த வீட்டை எரிக்க வேணாம்னு சொல்லுங்க. இந்த வீட்டுல காகங்களே வாழ்ந்துக்கட்டும். என்னால நான் ஆசையா கட்டின வீடு எரிஞ்சு சாம்பல் ஆகிறத பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சு. மீனு, முதல்ல அழறத்தை நிறுத்த மீனு. எனக்கு தெரியும் இது கண்டிப்பா உன்னோட வீடா தான் இருக்கும்னு. அதனாலதான் நான் வீட்டை எரிக்கிற மாதிரி ஒரு நாடகத்தையே நடத்தினேன். பாரு, அந்த காகங்கள் வீடை எரிக்கிறப்போ எனக்கு என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கஷ்டப்பட்டு கட்டின உன்னால அப்படி பார்த்துட்டு இருக்க மனசு வரல. ரொம்ப பெருந்தன்மையா அந்த காகங்களே இருக்கட்டும்னு சொல்லிட்டேன். இப்ப புரியுதா பறவைங்களா? இந்த வீட்டோட உண்மையான சொந்தக்காரி இந்த மீனு தான். தலைவரே, நல்லாவே புரியுது. இது மீனுவோட வீடு தான். இந்த ஏமாத்துக்கார காகங்களுக்கு சரியான ஒரு தண்டனையை நீங்களே கொடுங்க. ஆமா, நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த தடவை இந்த காகங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தே ஆகணும். இந்த ஏமாத்துக்கார காகங்கள் இனியும் நம்ம காட்டுல இருக்கக்கூடாது. இவங்க இருந்தாங்கன்னா நம்ம காட்டோட புனிதமே கெட்டு போயிடும். அதனால இப்பவே இவங்க இந்த காட்டை விட்டு வெளியேறணும். அது மட்டும் இல்லாம நீங்க யாரும் இந்த பறவைங்களுக்கு எந்த ஒரு உணவையும் கொடுக்க கூடாது. இதுதான் அவங்களுக்கு நான் கொடுக்கிற சரியான தண்டனை. நாட்டாமையோட தீர்ப்பை கேட்டு பறவைங்க எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க. காகங்கள் காட்டுல இருந்து போனதால பறவைங்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க.